அதே அடிப்படையிலே பல்வேறு நன்மைகளை கல்விக்காக வேண்டி எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தோடு எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கட்டணமில்லா பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை வழங்கி, அதே போன்று உரிமை தொகையை வழங்கி, மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை வழங்கி, அதே போன்று பாஜகவினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களை துணிவோடு எதிர்த்து சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவினுடைய சட்டங்களை சட்ட போராட்டமும் செய்து எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி. திமுக கூட்டணி தான் 2026 தேர்தலிலும் வெற்றி பெறும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். அதற்கு நாங்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திலே வலியுறுத்தி அதற்கான எப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும், ஜமாத்திர்களை சந்திக்க வேண்டும், எல்லா சமுதாய மக்களையும் சந்திக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டிய காரியங்களை இந்த பொதுக்குழு கூட்டங்கள் மூலமாக நாங்கள் அறிவித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதிலும் முடுக்கி வைத்திருக்கிறோம்.